எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? வாலிப பிள்ளைகளே! இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளா உங்களுக்கு குடுத்திருக்கிறாரு. டுடே இஸ் அ பிளெஸட் டே. டுடே இஸ் அ நியூ டே. ஒரு புதிய நாள், ஒரு புதிய ஆசீர்வாதத்த ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ உங்களுக்கு முன்பாக இந்த நாள்ல வச்சிருக்கிறாரு. ஸோ அத நோக்கி ஒரு ஒரு நம்பிக்கையோட இந்த நாள நம்ம துவங்குவோம். ஸோ இந்த நாள்ல ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு கேள்வியா ஒரு விஷயத்த கேட்கிறாரு. அ எங்கே ஓடுகிறாய்? வேர் ஆர் யூ ரன்னிங் ஃப்ரம்? ஸோ இது எதுல இருக்குதுன்னா, ஆதியாகமம் 16வது அதிகாரம் 8வது வசனம். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய்? என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றார். ஸோ இந்த இன்சிடென்ட் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஹாகார்ன்றவங்க யாருன்னா ஒரு அடிமை பெண். அடிமைன்ற ஒரு ஒரு பெர்சன் யாருன்னா, அவங்களுக்கு எந்த முடிவுகளும் அவங்களா எடுக்க எடுக்க முடியாது. சுய முடிவுகள் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸே கிடையாது. அப்போ அவங்க இந்த மாரி ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டிருக்காங்க. ஒரு பிரச்சனையில அவங்க தள்ளப்பட்டுக்கிறாங்க. அவங்க உருவாக்குன ஒரு பிரச்சனை கிடையாது. பட் ஷி இஸ் ஃபோர்ஸ்ட். ஆனா அந்த இடத்துல அவங்க ஒரு மிஸ்டேக் பண்றாங்க. என்ன செய்றாங்கன்னா, முதலாவதாக அவங்களுக்கு ஒரு உயர்வு கிடைச்சதும் அவங்க என்ன செய்றாங்க, அவங்களுக்கு மேல இருக்கிற சாராய அற்பமா எண்றாங்க. அப்படிதான் நம்ம நெறைய நேரங்கள்ல நமக்கு மேல இருக்கிற அதிகாரத்த நம்ம சில நேரங்கள்ல அற்பமா எண்ணுவோம். ஏன்னா, நமக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிரும். நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துரும். இப்ப இத பார்த்து கொண்டு இருக்கிற வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு சில விஷயம் தெரியுது. உங்க பேரண்ட்ஸுக்கு அந்த விஷயம் தெரியல அப்படின்ற போது, சில நேரங்கள்ல நம்ம பேரண்ட்ஸையும் நம்ம அற்பமா எண்ணுவோம். சில நேரத்துல நம்ம பேரண்ட்ஸையும் ஒரு 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 நல்லா ட்ரீட் பண்ண மாட்டோம். அதே போல நம்மளுடைய டீச்சர்ஸா இருக்கலாம், இல்ல நம்மளுக்கு அட்வைஸ் பண்ற ஒரு ஒரு நல்ல ஒரு பெர்சனா இருக்கலாம். அவங்களலாம் ச்சே உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. உங்களுக்கு என்ன தெரியும்? நான் எவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வந்துட்டேன். அப்படிதான் ஆகார். அவங்க பிரெக்னன்ட் ஆனதுமே, அவங்களுக்குள்ள கர்ப்பத்துல அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்துருச்சு. ஆனா சாராய்க்கு கிடைக்கலன்றோனே அவங்க ரொம்ப அற்பமா எண்ணுனாங்க. அதனால அதற்குரிய பிரச்சனை அவங்க சந்திச்சாங்க. என்னன்னா, சாராய் அவங்கள வெளிய துரத்துறாங்க. ஆபிரகாமும் அவங்களுக்கு சப்போர்ட் இல்ல. சாராயும் சப்போர்ட் இல்ல. ஆனா கடைசில அவங்க வனாந்திரத்துல ஓடி போய், அதாவது அவங்க பிரச்சனையில இருந்து எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ அவ்வளோ தூரம் ஓடுறாங்க. சில நேரத்துல நம்ம அப்படிதான் பண்ணுவோம். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு நம்மளுடைய ஸ்கூல்லயோ இல்ல காலேஜ்லயோ, இல்ல ஒரு ஸ்டாஃப் நம்மள ரொம்ப மிஸ்ட்ரீட் பண்றாங்க. ஒரு ஒரு ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. ஒரு கொடுமைக்கார ஒரு ஸ்டாஃபா இருக்காங்க. அப்படின்னா, அந்த இடத்த விட்டு எப்புட்றா ஓடிரணும். இல்ல அந்த பீரியட் வரக்கூடாது. இல்ல அந்த ஸ்டாஃப் எப்படியாவது ஆப்சென்ட் ஆயிடணும். அவங்கள நம்ம பார்க்கவே கூடாது. இல்ல ஒரு பேரண்ட்ஸ்ல அப்பா, அம்மா இருக்காங்க. அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆனா அம்மா கொஞ்சம் லீனியன்ட்னா, அப்பா வந்தாலே நடுங்குவோம். இல்ல எப்படியாவது எப்படா நான் ஹாஸ்டலுக்கு போணும். எங்க அப்பாவ ஃபேஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நெறைய நேரங்கள்ல நம்ம யோசிப்போம். இந்த நாள்ல ஆண்டவர் கேட்கிறாரு, எங்க ஓடுற நீ? ஆண்டவர் சொல்றாரு, நம்ம அதே அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 9வது வசனத்துல அடுத்த வசனத்துல சொல்றாரு, நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்ப போய் அவள் கையின் அடங்கி இரு அப்படின்னு சொல்றாரு. 2 கமாண்ட் காட் குடுக்குறாரு. என்னன்னா, நீ திரும்ப போ. இந்த இடத்துல வராத. நீ எதுக்கு ஓடி வந்த? திரும்ப போ. இந்த நாள் இதை பார்த்து கொண்டிருக்க வாலிப பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, உன் பிரச்சனையை விட்டு ஓடி வரியா? திரும்ப போ. ஃபேஸ் யுவர் ப்ராப்ளம்ஸ். டோன்ட் ரன் அவே ஃப்ரம் யுவர் ப்ராப்ளம்ஸ். அதே போல 2வது என்ன சொல்றாரு? கீழ்ப்படி, அடங்கிரு. அந்த ஒரு டைம் வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களுக்கு அடங்கி இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னுடைய அதிகாரம் யாரு? திருமணம் வரைக்கும் உன்னுடைய பெற்றோர் தான் உன்னுடைய அதிகாரம். அவங்களுக்கு நீ அடங்கி இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். எப்படி இருந்திருக்கும் ஆகாருக்கு? அங்க இருந்தா ஓடி வந்திருக்கேன், திரும்ப அங்க போன்றீங்களே ஆண்டவரே அப்படின்றாங்க. ஆனா அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. எப்படின்னா, அவங்க ஆண்டவர் ஒரு ஒரு கமாண்ட் கட்டளை மட்டும் குடுக்காம, அதற்கு ஒரு ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுத்து அவங்கள என்ன செய்றாரு? பலப்படுத்துறாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். அது பெருகி எண்ணி முடியாத வரைக்கும் இருக்கும்ன்றாரு. அது சொன்னதுக்கு அப்புறம் ஆகாருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆகார் சொல்றாங்க, என்னை கண்டவரே நான் அதாவது அவங்க சொல்றாங்க, தன்னோடே 13வது வசனத்தை தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பேரிட்டாள். அது மட்டும் இல்லாம அவங்க சொல்றாங்க, அதாவது ஐ ஹவ் சீன் த ஒன் ஹூ சீஸ் மீ. என்னை பார்க்கிறவரை நான் பார்த்துட்டேன். என்னை பார்க்குறாங்க. நான் போற பிரச்சனை, நான் போகிற பாதைய ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவரை நான் பார்த்துட்டேன். அதனால நான் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க போறாங்க. ஸோ அப்போ நீ எதை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கியா இந்த நாட்கள்ல? ஆண்டவர் சொல்றாரு, ஃபேஸ் இட்.
அதை வந்து நீ போய் எதிர்த்து நில்லு. ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். உன்னை காண்கின்ற தேவன் உன் கூட இருக்கிறார், உன் பக்கத்துல இருக்கிறார், உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உன் கருவை அவருடைய கண்கள் கண்டுச்சு. அப்போ உன் கருவையே பார்த்த தேவன் உன் பிரச்சனையை பார்க்க மாட்டாரா? இந்த நாள்ல தைரியமா போ. எப்படி ஆகார் தைரியமா திரும்ப போய் சாராவை போய் ஃபேஸ் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி தைரியமா நீ போய் உன் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணு. ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு. இந்த நாள்ல பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக உங்க வாழ்க்கையில உங்களுடைய எக்ஸாம்ஸ் எதுவும் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார், உங்களை வழி நடத்துவார். God bless you.